இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அம்மா, அப்பா 2 பேருமே இப்போ இல்லை. அதனால் வீடு கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிவிட்டு சுண்ணாம்படிக்கிற வேலை, அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்ட்டுக்கு விடலான்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக கான்ட்ராக்டரை வர சொல்லியிருந்தோம். பில்டிங் கான்ட்ராக்டர் கொஞ்சம் அப்படியே பூசு வேலைலாம் இருந்துச்சு. கொஞ்சம் அந்த விரிசல் விட்டதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை பூசு வேலைலாம் பார்த்துட்டு இப்போ பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் வருதும். இது ஒரு டபுள் பெட்ரூம் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னொரு பெட்ரூம் வந்து பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூஜை ரூம் வருது, ஹாலில் ஒரு பூஜை ரூம் வந்துடுது. அப்புறம் கிச்சனுக்கு பின்னாடி கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ் இருக்குது. கிச்சன் எல்லாமே வந்து நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஊஞ்சல் பலகைங்க. அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹாலில் வந்து 2 சங்கிலி தெரியுது இல்லைங்களா, அது வந்து எங்கள் அம்மா ஆசையாக சொந்த வீடு கட்டிட்டு அதில் வந்து ஊஞ்சல் போட்டு உட்காரணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இந்த சங்கிலி வந்து எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டதால் எங்கள் மாமா வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க புது வீடு கட்டினப்போ எங்கள் மாமா கிஃப்ட் பண்ணாங்க. அதில் ஊஞ்சல், அவங்களுக்கு எப்பயுமே ஊஞ்சலில் உட்காந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் புது வீடு கட்டின உடனே அவங்க வந்து ஊஞ்சல் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி 2 இடத்துலையும் சங்கிலி போட்டு அந்த பலகைலாம் வச்சு. இது இன்னொரு பெட்ரூம். இப்போதைக்கு இங்கே தான் வந்து எல்லா திங்ஸுமே, மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இருக்குது, அது இன்னும் கிளியர் பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே பூசு வேலை, க்ளீனிங் வேலைலாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டூலெட் போர்ட் போடுறதுக்காக இது பண்ணிட்டோம். இப்போதைக்கு மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது வீடு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இங்கே வந்து ஹாலில் ஒரு பாத்ரூம், அட்டாச்டு டாய்லெட் இருக்குது. பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம், டாய்லெட் இருக்குது. இது வந்து மேலே போகிற ஸ்டெப்ஸுங்க. அங்கே மொட்டை மாடி தான், மேலே ஃப்ளோர்லாம் இல்லை. இது நம்ம சுற்றி சரௌண்டிங், அவ்வளோதான். எப்படி இருக்குது? இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீடு ரெண்ட்டுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்க்க முடியாது அப்படின்றனால மாங்காய் சீசனே முடிகிற டைம் தான் அங்கே போயிட்டு மாங்காய் பறிக்கிறதுக்காக போயிருந்தோம். ரொம்ப நல்லா விளைஞ்சிருந்துச்சுங்க மாங்காய். இங்கே ஆள் இல்லைன்றனால பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து எடுக்கிறதா கேள்விப்பட்டோம். பட் இருந்தாலுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா யார் எடுத்தாலும் நம்ம யாரையும் போய்ட்டு எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஏதோ ஒன்று வயிற்றுக்கு தானே போகுது, யாரோ ஒருத்தர் சாப்பிட தானே போகிறாங்க அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். யாரையும் போய்ட்டு நம்ம எதுவும் கேட்க முடியாது. சரி, இப்போ வந்திருக்கோம், கடைசியாக ஒரு வாட்டி நம்ம அம்மா வீட்டு மாங்காவை பறித்து சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தோம். குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய மாங்காய் காய்ச்சிருந்துச்சுங்க. இந்த மரத்தில் தான் அதிகமாக மாங்காய் இருந்துச்சு. பின்னாடி இருக்கிற மரத்தில் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இது சின்ன மரம் இருந்தாலும் இந்த சின்ன மரத்தில் தான் விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு. மாங்காவுமே ரொம்ப ருசியாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம மரத்தில் நம்மளே எடுத்து சாப்பிட்ற ருசியே தனி தான். அதில் நம்மளே பறித்து சாப்பிட்டோன்ற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நமக்கு. என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிட்டி லைஃப்லேருந்து அங்கே போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது. அவள் ஆர்வமாக, என் பெரிய பொண்ணு ரொம்ப ஆர்வமாக மாங்காய்லாம் பொறுக்கி சேகரிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்தளவுக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் புதுசாகவும் இருந்துச்சு இப்படிலாம் வந்து மாங்காய் பறிக்கிறது. என்னதான் இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் இருந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து அனுபவிக்கிறது கிடையாது. அவங்களுடைய சந்தோஷம் இப்போ வெறும் ஃபோனு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஓகே. இப்போ அவங்க வந்து ஏதோ எங்கள் அம்மா அப்பாவோட இதில் கொஞ்சமாச்சும் அந்த இதை ரசிக்கிறாங்க, இயற்கையை ரசிக்கிறாங்கன்னு தான் சொன்னோம்.
இப்போ அம்மா அப்பாவும் இல்லை, இதுக்கப்புறம் எங்கேயும் போகவும் போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போயிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே வருவோமானும் தெரியாது. என் பொண்ணை நல்லா ஜாலியாக மாங்காயெல்லாம் பறித்து எல்லா மாங்காயும் எடுத்து ஒரு பையில் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, மாங்காவும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இதெல்லாமே நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு இயற்கையை ஒன்றி இருக்க வைக்கணும். அப்போ தான் அவங்க இந்த சிட்டி லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியே இதெல்லாம் ரசிக்க அனுபவிச்சாதான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எடுத்து வச்ச மாங்காய்லாம் என் பொண்ணு சேகரிச்சுக்கிட்டே வரா. சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பூச்செடிங்க எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ பாதி எடுத்துட்டோம் கடைசியாக. ஏன்னா வர்றவங்க மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறதை பண்ணட்டும். மரம்னா ஓரளவு நம்ம மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்ட்டு செடிகள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். அந்த எடுத்த மாங்காய்லாம் அவங்க ஒரு பேக்கில் சேகரிச்சுக்கிட்டே வந்தாங்க. கூடவே நானும் கொஞ்சம் பறித்தேன். எப்படி இருக்குது இந்த வீடு, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ அழகாக தெரிகிற இந்த வீடு பாதி திங்ஸ் இதுலேருந்து பச்சை பசேல்னு இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஏன்னா பாம்பு வரும்ன்றாங்க, வர்றவங்க மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே க்ளீன் அவுட் பண்ணிட்டோம். எல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. பார்த்திங்களா எவ்வளோ மாங்காய் இருக்குது அதில். அருமையான டேஸ்ட்டுங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பழுக்க வச்சும் சாப்பிட்டோம், காயாகவும் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிளகாத்தூள் உப்பு போட்டும் சாப்பிட்டாச்சு, பழுக்க வச்சு மாம்பழமாகவும் சாப்பிட்டாச்சு. அதில் நம்ம அம்மா வீட்டு மரத்தில் காய்ச்சதுன்ற ஒரு தனி சந்தோஷமும் கிடச்சிருச்சு. இதை விட வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.